மரியாதைக்குரிய பாரத பிரதமர் எதற்குமே பயந்தவர் கிடையாது, பாகிஸ்தானுக்கே பயந்தவர் கிடையாது. இன்னைக்கு ட்ரம்ப் பத்தி சொல்றாங்க, உலகம் முழுவதும் உள்ள வரிகளில் சைனாக்கு 36% இருக்கு, எல்லாத்தையும் விட இந்தியா குறைந்திருக்கு. இன்னைக்கு திருப்பூர்ல இங்க எப்படி இந்த கடலை மிட்டாய் சகோதரர்களா பாக்குறோமோ அது மாதிரி திருப்பூர்ல உள்ள பனியன் தொழிற்சாலைகள் ஆயத்த ஆடைகள் செய்பவர்கள்லாம் நமக்கு நேரடி போட்டி எங்க இருந்து வருது, வங்கதேசம், அதே மாதிரி சைனா போன்றவங்களுக்கு எல்லாம் அதிகமா கொடுத்திருக்கிறதுனால நம்மகிட்ட இருந்து ஏற்றுமதி அதிகரிக்கும் சொல்லியிருக்காங்க. ஆக இங்க உள்ள ஆட்சியாளர்கள் அதை பத்தி எல்லாம் கவலையே இல்லை, குறை சொல்லி கொண்டே இருக்க வேண்டும். ஒட்டுமொத்தமாக சிறு தொழில் செய்பவர்கள் எல்லாரும், ஏற்றுமதியாளர்கள் எல்லாரும் மகிழ்ச்சியா இருக்காங்க. ஏன்னா நமக்கு போட்டி நாடுகளை விட நமக்கு வரி குறைக்கப்பட்டிருக்கிறது என்பது. இதெல்லாம் தான் ராஜ தந்திரங்க. உங்களா தந்திரம் தான் தெரியும், ராஜ தந்திரம் மோடிக்குதான் தெரியும். அதனால சும்மா இதை பற்றி பேசிக்கொண்ட 125 நாள்னா உடனே ஆரம்பிங்க, மக்கள் பலன் பெறட்டும். அதே மாதிரி புதிய கல்விக் கொள்கைன்னு ஆரம்பிங்க. விஸ்வகர்மா திட்டம் இந்த மாதிரி கைத்தொழிலாளர்களுக்காகத்தான், அதை வேண்டான்னு சொல்றது. ஆக எல்லோரும் இணைந்து இந்த மக்களுக்கான நல்ல திட்டங்களை கொண்டு வருவோம். அதற்கான ஆரம்ப நிகழ்ச்சி இல்ல, அது வந்து உறுதித்தன்மையை காண்பிக்கிறது. அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் நிச்சயமா நம்ம ஆட்சிக்கு வந்துட முடியும், அதனால நம்ம இப்பவே தேர்தல் அறிக்கை கொடுக்கலான்னு அவர் சொல்றாரு. நிச்சயமா தேர்தல் அறிக்கை அவரு கொடுத்தது நல்ல அறிக்கைகள் தான். அவர் அரசாங்கம் வந்தா நல்லது செய்யணும்னு நினைக்கிறாரு. அதனால பாஜக அதை வரவேற்கிறது. நான் தலைவரா இருக்கும் போதே ஒண்ணு சொன்னேன், கமலஹாசன் உரையை படிக்க வேண்டும் என்றால் அது கோனார் உரை வேண்டும். நாம கோனார் உரை வச்சுதான் தெளிவுரை படிச்சா மட்டும்தான் அவரோட அறிக்கையும் சரி பேச்சும் சரி பேச முடியும். என்ன பேசினாருப்பா, எதுவுமே காதுல ஊனாரே தவிர என்ன காதுல விழுந்தது? எந்த இதுவும் மொழி புரியவே இல்லை. சரி புரிஞ்சதுன்னா கூட நமக்கு புரியலன்றது ஒண்ணு. அவர் பெரியார் சொன்னத நிர்மலா மேடம் சொன்னதாக சொல்லி எவ்வளவு அதை வேற பாராட்டு வேற, பெரியாரின் தம்பிகள் பெரியாரின் வழித்தோன்றல்கள்னு சொல்றவங்க வேற பெரியார் சொன்னதான் அவரு கிண்டல் பண்றாருன்னு தெரியாம, ஆக தக்க பதிலடி கொடுத்தாரு. எங்க பதிலடி கொடுத்தாரு? பெரியாருக்கு பதிலடி கொடுத்திருக்கிறார். தமிழ் பிச்சை வாங்கும் மொழி அல்ல என்று பதிலடி கொடுத்தால் அது பெரியாருக்கு பதில் கொடுக்க தெரியாம பெரியார் பக்தர்கள் எல்லாம் கை தட்டிட்டு உட்கார்ந்துருக்க. அப்ப பெரியார் என்ன சொன்னாலும் இங்க பக்தர்களுக்கே தெரியல. பக்தர்கள் வார்த்தையை சொல்லக்கூடாது, ஏன்னா பக்தர்கள் எங்களோட வார்த்தை, அவங்களுக்கே தெரியல. இன்னொன்று, ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்கள் நெடுநாள் இருந்து விடலாம் என்று கனவு காணாதீர்கள். யார சொல்றீங்க? 2026 தேர்தல் எங்க வருது? ஸ்டாலின் பார்த்துக்கிட்டே இருந்தவருக்கு அதிர்ச்சி ஆயிட்டோம். ஐயோ, இவரை நம்மளை பாராட்டுறதுக்கு அனுப்புனா யாரும் ஆட்சி அதிகாரத்தில் அதிக நாட்கள் இருந்து விட முடியாது, நமக்கே வேட்டு வைக்கிறாரு நினைச்சதுதான் என்னன்னே தெரியாம. அதாவது திமுக சில தப்புகள் செய்யுங்க, மன்னிக்க முடியாத தப்பு செய்யும். அதுல கமலஹாசன் அங்க அனுப்புறது மிகப்பெரிய தப்பு. நடிக்கிறவரு அங்க நடிச்சிட்டு இருக்க வேண்டியதானே, அங்க போய் வசனம் பேசுறேன் அங்க போய் நடிக்கிறேன்னு சொல்லிட்டு தெரியாத வசனங்களை தப்பாக பேசி கைத்தட்டு வாங்குறேன்னு சொல்லிட்டு அங்க போய் டிராமா போட்டுட்டு இருக்காருங்க. தமிழ்நாடு தலை குனிந்து கொண்டிருக்கிறது. இவர்களை போன்றவர்கள் எல்லாம் பெரிய பெரிய அறிஞர் அண்ணா போன்றவர்கள், காமராஜர் போன்றவர்கள், அவர்கள் எல்லாம் இருந்த ஒரு பாராளுமன்றம் இவங்களை அனுப்பி இன்னைக்கு கேலி கூத்தாக கொண்டிருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகம் என்பதைத்தான் நான் சொல்ல முடியும்.